Hi students, this is your science miss. In this session, we are going to continue Unit 19 Movements in Animals Part 3. Here we are going to see skeletal system. The skeletal system provides a hard structure or framework to the human body which supports and protects the body. நம்மளுடைய பாடியை சப்போர்ட் பண்ணக்கூடியது, நம்மளுடைய பாடியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் எந்த சிஸ்டம்னு கேட்டிங்கன்னா ஸ்கெலட்டல் சிஸ்டம் தான். இந்த skeletal system வந்து எதால ஆனதுன்னு கேட்டிங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூஸால ஆனது. It is composed of connective tissues like bones, cartilage, tendon and ligaments. So இந்த skeletal system அதனுடைய presence பேஸ் பண்ணி அதில் 2 types பிரிக்கிறோம். On the basis of the presence in the body, skeleton is of 2 types. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்கெலட்டன் அண்ட் எண்டோஸ்கெலட்டன். If the skeleton that is found on the exterior layer of the body, பாடிக்கு வெளியில பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அது எக்ஸோஸ்கெலட்டன், பாடிக்கு உள்ள பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அது எண்டோஸ்கெலட்டன். எக்ஸோஸ்கெலட்டனுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபிஷ்ஷஸ்னுடைய பாடியில் வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஸ்கேல்ஸ் இன் த ஃபிஷ்ஷஸ், outer hard layer of the tortoise and feathers of the birds. இதெல்லாம் வந்து எக்ஸோஸ்கெலட்டனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது எண்டோஸ்கெலட்டன். எண்டோஸ்கெலட்டன்ங்கிறது நம்மளுடைய பாடிக்கு உள்ள பிரசன்ட் ஆயிருக்கிறது தான் வந்து எண்டோஸ்கெலட்டன். இட் இஸ் த skeleton that is found inside the human body. These are found in almost all vertebrates and form the main body structure. இதுதான் வந்து மெயின் பாடி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணக்கூடியது, அதுதான் வந்து எண்டோஸ்கெலட்டன் சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபர்தராக நம்ம இப்போ என்ன கண்டினியூ பண்ண போறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த skeleton. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த skeleton வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். கோ த்ரூ பண்ணிக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த skeletal system serves 5 important functions. என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? இட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் டு த பாடி. நம்மளுடைய பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப்பை கொடுக்கக்கூடியது இந்த skeletal system தான். அடுத்தது இட் சப்போர்ட்ஸ் அண்ட் சரௌண்ட்ஸ் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், இப்போ இந்த இடத்துல வந்து ஹார்ட் இருக்கு, லங்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அப்புறம் கிட்னி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி இங்கே மேலே பிரெயின் இருக்கு ஸ்கல்லுக்குள்ள. இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அது வந்து சரவுண்ட் பண்ணி அந்த ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த skeleton ஃபங்க்ஷன். அடுத்தது கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ், the 2 minerals that the body needs for important regulatory functions are stored in the bones. இந்த போன்ல தான் வந்து அதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு, எது? கால்சியமும் பாஸ்பரஸும். அடுத்தது ரெட் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மேரோ. அந்த போன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த அதை தான் மேரோன்னு சொல்லுவோம், போன் மேரோ. அந்த இடத்துல வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது த போன்ஸ் ஆஃப் த skeletal system acts as levers for muscular action. போன்ஸ் இருந்தால் தான் மசில்ஸ்னால மூவ் பண்ண முடியும். ஸோ மஸ்குலர் மூவ்மெண்ட் would not be possible without tendons. டெண்டான்ஸ்னா என்ன? fibrous cord of tissue that attach muscles to bone. மசிலையும் போனையும் அட்டாச் பண்ணுற அந்த ஃபைப்ரஸ் கார்டை தான் நம்ம டெண்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி லிகமெண்ட்ஸ்ங்கிறது என்னது? அதுவும் ஒரு ஃபைப்ரஸ் கார்ட் ஆஃப் டிஷ்யூ தட் அட்டாச் போன் டு போன். டெண்டான்ஸ்னா மசில் டு போன், லிகமெண்ட்ஸ்னா போன் டு போன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம skeletonனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போது நம்மளுடைய skeletal systemனுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த டூ யூ நோ பாருங்கள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடிக்கடி நம்மளுக்கு கேட்பாங்க. என்னென்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் எது, ஸ்மாலஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் போன் எது அப்படின்றது கேட்பாங்க. உங்களுக்கு ஃபில்லப்பில், சூஸில், 2 மார்க்லலாம் கேட்பாங்க. The femur or thigh bone is the longest and the strongest bone of the human skeleton. அதே மாதிரி the stapes in the middle ear is the smallest and the lightest bone of the human skeleton. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது constituents of skeleton. Human skeleton consists of bones, cartilages and ligaments. So bones வந்து எதால ஆனது? comprises the hard framework of the body. Cartilages are the supporting and the connecting structures.
இங்கே வந்து லிகமெண்ட்ஸ்ங்கிறது பைண்டிங் த போன்ஸ் டுகெதர். ஸோ மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்குது. என்னென்னா த லாங் போன்ஸ், ஷார்ட் போன்ஸ், ஃப்ளாட் போன்ஸ், இர்ரெகுலர் போன்ஸ். லாங் போன்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஃபவுண்ட் இன் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். ஷார்ட் போன்ஸ் ஃபவுண்ட் இன் பிரெஸ்ட், ஆங்கிள், வெர்டிப்ரல் காலம். ஃப்ளாட் போன்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஸ்கல், ரிப், ஷோல்டர்ஸ் அண்ட் ஹிப்ல. இர்ரெகுலர் போன் found in spine, vertebral column, mandible, இதெல்லாம் வந்து present ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை go through பண்ணிக்கோங்க. ஸோ the next நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா parts of a skeleton. The skeletal system is composed of bones and the related structures that aid body movements. ஸோ நம்மளுடைய skeleton நம்ம 2 types of skeleton பிரிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஸ்கெலட்டன் அண்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். ஸோ 2 டைப்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சியல் ஸ்கெலட்டன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சியல் ஸ்கெலட்டனில் நம்ம எதெல்லாம் வந்து ஆக்சியல் ஸ்கெலட்டனில் இருக்கும் பாருங்க. த ஆக்சியல் ஸ்கெலட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்கல், ஃபேஷியல் போன்ஸ், ஸ்டர்னம், ரிப்ஸ் அண்ட் வெர்டிப்ரல் காலம். இது எல்லாமே வந்து நம்ம ஆக்சியல் ஸ்கெலட்டனில் வரக்கூடிய போன்ஸ். நம்மளுடைய பாடியினுடைய சென்ட்ரல் லைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய போன்ஸ் இதெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கல்லை பற்றி படிக்க போகிறோம். ஸ்கல் இஸ் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் போன்ஸ். ஸோ ஸ்கல்லில் மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்குது தெரியுமா? இட் இஸ் ஃபார்ம்டு பை 22 போன்ஸ், அவுட் ஆஃப் விச் 8 போன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு டுகெதர் டு ஃபார்ம் கிரேனியம். ஸோ 8 போன்ஸ் ஒன்றா சேர்ந்து கிரேனியமாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது எல்லாமே ஃபிக்ஸட் போன்ஸ், இம்மூவபிள் போன்ஸ்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அடுத்தது நம்மளுடைய ஃபேஸில் மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 போன்ஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் த ஃபேஸ். ஸோ ஃபேஸில் மொத்தம் 14 போன்ஸ் இருக்கு. த ஒன்லி போன் விச் இஸ் மூவபிள் ஜாயிண்ட் இஸ் த லோயர் ஜா. ஸோ இந்த ஸ்கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த 22 போன்ஸில் ஒரே ஒரு இந்த லோயர் ஜா, இந்த கீழே இருக்கு இல்லையா, லோயர் லிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒன்று மட்டும்தான் மூவ் ஆகும். அது மட்டும்தான் மூவபிள், மீதி எல்லாமே வந்து இம்மூவபிள். ஸோ ஸ்கல்லில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூவபிள் போன் எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். எது? லோயர் ஜா, மேண்டிபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Vertebral column. Vertebral column running back to the body is also called as spine or backbone. நம்மளுடைய backbone தான் வந்து vertebral column அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுதான் வந்து trunk region. நம்மளுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த vertebral columnக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேவிட்டிக்குள்ளே வந்து என்ன ஆகும்னா ரன் ஆகும். அதுதான் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ vertebral columnல மொத்தம் 33 vertebrates-ஆல் ஆனது. இண்டிவிஜுவல் போன் 33 இண்டிவிஜுவல் போன்ஸால் ஆனது. இங்கே உங்கள் புக்கில் வந்து ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம இப்போ ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் மொத்தம் 33 vertebrates ஒன்னோட ஒன்று மணி கொத்தா மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் cervical, அந்த நெக் போன் இருக்கு இல்லையா, cervical, அது வந்து மொத்தம் 7 நம்பர்ஸ் இருக்கும். அடுத்தது thoracic வந்து 12 vertebrates வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது lemur, அது வந்து 5. sacral வந்து 5, பட் இட் இஸ் ஃபியூஸ் டுகெதர். அதே மாதிரி காக்சியல் வந்து 4, அதுவும் வந்து ஃபியூஸ்ட். ஸோ மொத்தம் cervical, thoracic, lemur, sacrum and coaxial எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 33 vertebrates வரும். ஓகேவா? இந்த டிவிஷனை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் புக்கில் இருக்கிற டயக்ராம்லேயும் வந்து அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. C1லேருந்து C7 cervical vertebrae, T1லேருந்து T12 thoracic vertebrae, L1லேருந்து L5 வந்து lumbar vertebrae, S1லேருந்து S5 வந்து sacral, அதுக்கு கீழே வந்து coxageal வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஸ்கீமேட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்கெலட்டன் டிவிஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கெலட்டன் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கெலட்டன் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டன், ஆக்சியல் ஸ்கெலட்டன் அண்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். இந்த ஆக்சியல் ஸ்கெலட்டனில் நம்ம எதை பற்றியெல்லாம் படிக்கிறோம்? ஸ்கல், ரிப்ஸ், ஸ்டர்னம், அடுத்தது வெர்டிப்ரல் காலம். இது எல்லாமே வந்து ஆக்சியல் ஸ்கெலட்டனில் நம்ம படிக்கக்கூடியது. அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன், பெக்ட்ரல் கேர்டலும் அப்பர் லிம்பை பற்றியும் படிக்க போகிறோம்.
அடுத்தது பெல்விக் girdle அண்ட் லோயர் லிம்பை பற்றி படிக்க போகிறோம். இது வந்து அப்பண்டிகுலர் ஸ்கெலட்டன். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்கீமேட்டிக் ஸ்ட்ரக்சர். இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? Now we are going to continue with functions of vertebral column. Vertebral column உடைய functions என்னென்ன? அது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்தது நம்மளுடைய head, it supports the head. It serves as an attachment for the ribs. It provides support and placement of attachment for the pectoral and pelvic girdle. Pelvic girdle, pectoral girdle attachmentக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது ஹியூமன் பாடியினுடைய ஸ்கெலட்டன்ஸ் மூமெண்ட்டுக்கே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இட் ஹெல்ப்ஸ் இன் வாக்கிங் அண்ட் ஸ்டாண்டிங் எரெக்ட். ஸோ நம்ம ஹியூமன் பீயிங் வந்து எரெக்டாக ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த வெர்டிபிரல் காலம்னுடைய போஸ்டர் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வெர்டிபிரல் காலம். ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம ஸ்டர்னம் ரிப்கேஜ் பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் ஸ்டர்னம் அண்ட் ரிப்கேஜ், இந்த சென்டரில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டர்னம். இதில் வந்து நிறைய போன்ஸ் வந்து இப்படி ஆர்டிகுலேட் ஆகி கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ ஃபர்தராக படிக்க போகிறோம். ரிப்கேஜ் ஆக்குபைஸ் த செஸ்ட் ரீஜன். நம்மளுடைய செஸ்ட் ரீஜனில் இந்த ரிப்கேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் மொத்தம் எத்தனை வெர்டிபிரேட்ஸ் இருக்குன்னா 12 பேர்ஸ் மேட் அப் ஆஃப் 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த 12 தொராசிக் வெர்டிபிரேலேருந்து 12 ரிப்ஸ் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகும். இந்த 12 ரிப்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ட்ரூ ரிப்ஸ் 1லேருந்து 7 வரையும் ட்ரூ ரிப்ஸு. அடுத்தது வந்து நம்மளுக்கு 8லேருந்து 10 வரைக்கும் வந்து ஃபால்ஸ் ரிப்ஸு. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 11 and 12 வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். இங்கே வந்து 8லேருந்து 12ன்னு போட்டிருக்கலையே, அதை வந்து நீங்கள் 10ஆக மாற்றிக்கோங்க. 8லேருந்து 10 வரைக்கும் ஃபால்ஸ் ரிப்ஸு, 11 and 12 வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். அது வந்து முன்னாடி வந்து ஜாயின் ஆகாமல் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? So ribs are attached to the vertebrae at the back, which curve around to form a cage. 10 pairs of ribs are attached to the breastbone at the front. 2 pairs of the lower ribs are free. அது என்ன ஆகாது, முன்னாடி வந்து அட்டாச் ஆகாமல் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ரிப்கேஜினுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க. ரிப்கேஜ் ப்ரொடெக்ட்ஸ் தி அண்டர்லைங் லங்ஸ், ஹார்ட், ரெண்டு முக்கியமான பார்ட்டு, அண்ட் லிவர், சம் பார்ட் ஆஃப் த லிவர். இது வந்து இந்த ரிப்கேஜ்குள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ், இன்டர்னல் பார்ட்ஸ். அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதனுடைய முக்கியமான வேலை. அடுத்தது நம்ம படிக்க போகிறது அப்பண்டிகுலர் ஸ்கெலட்டன். சரியா? ஆக்சியல் ஸ்கெலட்டனில் என்னதை பற்றியெல்லாம் படித்தோம்? ஸ்கல் படித்தோம், அண்ட் ஸ்பைனல் கார்ட், வெர்டிபிரல் காலம் படித்தோம், ஸ்டர்னம், ரிப்ஸு படித்தோம் இல்லையா? இப்போ இங்கே அப்பண்டிகுலர் ஸ்கெலட்டன். The appendicular skeleton consists of bones in the appendages. Bones in the appendages ல என்னென்ன இருந்தது? Pectoral girdle, bone of the arms, upper arm. அப்புறம் pelvic girdle, bones of the lower limbs. அதை பற்றி தான் நம்ம இப்போ ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஷோல்டர் போன் ஆர் பெக்ட்ரல் போன் பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஷோல்டர் போன் ஆர் பெக்ட்ரல் போன் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ரிப்ஸ், இந்த தொராசிக் கேஜில் இந்த ரிப்ஸில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு பெக்ட்ரல் girdle ஆர் அது ஷோல்டர் போனுன்னு சொல்லுவோம். இதில் இதோட வந்து போன்ஸ் ஆஃப் தி அப்பர் லிம்பும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஷோல்டர் போன் இஸ் ஃபார்ம்டு பை collar bone at front of the shoulder blade. So collar bone is supported by the breastbone at one end of the shoulder blade and at the other end. உங்களுக்கு இது புரியுதா? So this girdle is also called as pectoral girdle. இந்த girdleக்கு இன்னொரு பேர் இந்த shoulder girdle னு சொல்லுவோம், இல்லைனா இதை வந்து pectoral girdle அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெல்விக், நம்மளுடைய கால் வந்து ஹிப்பு வந்து கனெக்ட் ஆகிருக்க ஹிப்பு போனோட கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அது இந்த ஹிப்பு போனுக்கு தான் இன்னொரு நேம் வந்து பெல்விக் போன். Pelvic bone is also called as pelvic girdle அப்படின்னு சொல்லுவோம். It is made up of the strong bones to balance entire weight of the body. ஸோ இந்த போன்ஸ் தான் வந்து நம்மளுடைய ஃபுல் பாடியினுடைய வெயிட்டையும் அதுதான் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு அப்ரைட் போஸ்டரில் நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
pelvic girdle is formed by the 5 fused vertebrae. இந்த 5 fused 5 vertebrae ஒண்ணா சேர்ந்து தான் நமக்கு இந்த pelvic girdle வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, அடுத்தது நம்ம படிக்க போறது வந்து ஆர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய போன்ஸை பத்தி படிக்க போறோம். arm bone is the upper limb made up of என்னென்ன போன்ஸால ஆயிருக்கு பாருங்க, humerus, radius, lunna, carpus, metacarpus and phalanges. ஸோ இங்கே பாருங்க, humerus இருக்கு, ஒரே ஒரு போன் தான் இருக்கு அப்பர் பார்ட்ல, அண்ட் லோயர் பார்ட்ல 2 போனால ஆனது ரேடியஸ் அண்ட் லுன்னா. அடுத்தது phalanges, metacarpus, carpus, metacarpus and phalanges. இதுதான் வந்து அப்பர் ஆர்ம்ல இருக்கக்கூடிய போன்ஸ். அதே மாதிரி லெக் போன், அது வந்து லோயர் ஆர்ம்ல இருக்கு. லெக் போன் இஸ் த லோயர் லிம் மேட் அப் ஆஃப் ஃபீமர் போன். இதுதான் வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் போன் படித்தோம் இல்லையா, ஃபீமர் போன். அதுதான் வந்து லெக் போனால ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அப்பர் பார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற போனு. ஒரே ஒரு போன் தான் இங்கே இருக்குது. அடுத்தது செகண்ட் ஹாஃபில் வந்து 2 போன் இருக்குது, டிபியா அண்ட் ஃபிபுலா. அதுக்கப்புறம் வந்து டார்சல்ஸ், மெட்டாடார்சல்ஸ் அண்ட் phalanges. ஸோ இது எல்லாம் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா லெக் போனில் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு இது புரிஞ்சுதா? ஓகேங்களா? ஸோ ஃபுல் பார்ட்ஸையும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ், go through this video. We'll continue the remaining part of the video in the next part. Thank you, students.